ஏண்டா ஏன் தலைவியவே வம்புக்கு இழுக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்றதுனால இஷ்டத்துக்கு நீங்க பேசுவீங்கல்ல. பாடுறா என் தலைவியோடைய முழு சுயரூபத்தை இப்ப பாருங்கடா. உங்களெல்லாம் உட்கார வச்சு, அதுவும் நிக்க வச்சு, உட்கார வச்சு கூட கிடையாது, நிக்க வச்சு எப்படி செய்து செஞ்சாங்க பார்த்தீங்களா? இதுதான்டா சௌந்தர்யா அப்படின்னு சௌந்தர்யோட ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது ப்ரோமோ நிச்சயமா எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஆண்கள் அணியினர் சௌந்தர்யாவை வச்சு செஞ்சிருப்பாங்க. ஏன் ஒரு டாஸ்க் பிக் பாஸே கொடுக்குறாரு. என்ன டாஸ்க் கொடுக்குறாரு அப்படின்னா, என்னைக்குமே இல்லாமல் இந்த வாரத்தில் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மரா தேர்வு செய்யப்பட்டிருக்கிற சௌந்தர்யா மற்றும் சிவகுமார் இவங்க 2 பேரையும் உட்கார வச்சு எல்லா ஹவுஸ்மேட்டும் ரொம்ப ஓப்பனா அவங்களுடைய கருத்தை சொல்லணும். எந்த விதமான ஒரு நெளிவு சுழிவும் இல்லாமல் நீங்க என்ன மனசுல என்ன நினைக்கிறீங்களோ நீங்க ஓப்பனா ஒரு விஷயத்த வந்து நீங்க அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அவங்களோட மனசுக்குள்ள ஒருத்தரும் அவங்களோட மனசுக்குள்ள என்ன வன்மம் இருக்கோ அதை காட்டியிருப்பாங்க. கேர்ள்ஸ் டீமே அதிகமாக காட்டுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த 2வது ப்ரோமோல நடக்கிற விஷயங்கள் என்ன, நீங்க வந்து கியூட்னு நினைச்சு சில விஷயங்கள் பண்றீங்க, அது ரொம்ப கன்றாவியா இருக்கு அப்படின்லாம் வந்து கேர்ள்ஸ் டீம்லேயே சொன்னாங்க. அப்படின்னா பாய்ஸ் டீம் சும்மா விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பாய்ஸ் டீம்ல ஒட்டுமொத்தமா எல்லாருமே வெறுக்கக்கூடிய ஒரு நபர்னா அது சௌந்தர்யா தான். காரணம் என்ன, விஜய் விஷால்னு ஒரு தற்கூரியால வந்த ஒரு பிரச்சனை. அவன் வந்து இஷ்டத்துக்கு அந்த பொண்ணை பத்தின ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி வேற மாதிரியான ஒரு பின்பத்தை சௌந்தர்யா மேல வச்சிருக்கிறான். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இந்த டாஸ்க் அவர்கள் பயன்படுத்திக்கிட்டு வச்சு செஞ்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அதனுடைய விளைவுத்தான் சௌந்தர்யா அவங்களுக்கு கிடைச்ச கேப்ல திருப்பி கொடுக்குறாங்க. இது ரியாக்ஷன் தான், இது நிச்சயமா ரியாக்ஷன் தான். இந்த மாதிரியான ஒரு கேமை தான் நம்ம யார்கிட்ட இருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஜாக்லின் கிட்ட இருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஜாக்லின் அப்படி விளையாடவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்யறாங்க. அது இந்த ஷோக்கு உதவாது. சௌந்தர்யா மாதிரி இந்த போல்ட் அட்டெம்ப்ட் எல்லாம் ஜாக்லின் எடுக்கணும். அது என்னைக்கு அவங்க எடுக்க போறாங்களோ அன்னைக்கு தான் ஜாக்லின் வெளில வருவாங்க. ஸோ இது சௌந்தர்யா அவங்களுக்கு கிடைச்ச இது எப்படி பண்றாங்க பாருங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னா, எப்படி இவங்க நின்று கை கட்டி அதை அந்த பொண்ணு சொல்றது கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்நேரம் அவங்க ஒரு பெரிய பிரளயமே வெடிக்கணுமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த பேச்சு எந்த ஊருக்காரிடா இந்த கிளிக்கிறான்ற மாதிரி அந்த கிளிக்கிறாங்க. ஒருத்தரும் நிக்க வச்சு முதல்ல யாரெல்லாம் அவங்க வந்து இந்த ப்ரோமோல எதெல்லாம் காட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்தவனே விஷால் தான். விஷால் மேல ஏற்கனவே சௌந்தர்யாவுக்கு ஒரு காண்டு இருக்கு. என்ன காண்டு, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இந்த அறகுறையா மென்னு முழுங்கி ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு இல்லையா? நீங்க லைவ்ல ஒருத்தவங்களை பத்தி பேசுனீங்க, என்ன பேசுனீங்க, யாரை பத்தி பேசுனீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ளேயே சாரி கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்பத்துல இருந்து எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு. விஷால் வந்து இன்னாரை பத்தி தான் பேசியிருப்பாரு, சௌந்தர்யா பத்தி தான் பேசியிருப்பாரு. அப்போ கூட அந்த பெண்களுக்கு என்ன தோணல் அப்படின்னா, விஷால் தப்பா எதுவும் பேசியிருக்க மாட்டான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய தப்பு. இதுக்கப்புறமா தான் தர்ஷிகா வந்து விஷாலை லவ் பண்ண ஆரம்பிச்சது. தர்ஷிகாவுக்கெல்லாம் இருக்கு, அடுத்த வீடியோல வருது. சரி, இது இருக்குதா? இப்ப இதுதான்டா சான்ஸ்ன்னு சொல்லி சௌந்தர்யா அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, நீ எதையுமே மூஞ்சிக்கு முன்னாடி பேசவே மாட்டியா, மூஞ்சிக்கு பின்னாடி தான் கமெண்ட் பண்ணுவியா, மூஞ்சிக்கு பின்னாடி தான் கிண்டல் பண்ணுவியா? கிட்டத்தட்ட நீங்க எல்லாம் ஆம்பளை தானே, மீச வச்ச ஆம்பளை தானே, எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு மேல சொல்லணுமில்லை, மூஞ்சிக்கு மேலே உனக்கு இது வரைக்கும் அந்த தைரியம் இருந்திருக்கால, ஏழை ஆம்பளை பையிலே இருந்திருக்கால அப்படின்ற மாதிரி தான் சௌந்தர்யா கேட்கறாங்க. செருப்பு இதுக்கு நீங்க டைரக்டா என்ன பண்ணிருக்கலாம், உங்க காலில் இருக்கிற செருப்பை கழட்டி விஷால சப்புன்னு அரைஞ்சிருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கேள்வி இது. விஷால் என்னைக்குமே யாரையுமே அவன் மனசுல என்ன நினைக்கிறான், ஈவன் ஆண்கள் அணியில யார் மேலேயாச்சும் ஒரு விமர்சனம் விஷாலுக்கு இருக்கு அப்படின்னா அவங்க மூஞ்சிக்கு முன்னாடி சொன்னதே கிடையாது. எதுவா இருந்தாலும் பின்னாடி தான் பேசுவான். அந்த அளவுக்கு கோலை அவன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ராணவ் இருக்காருல்ல, ராணவ் வந்து இந்த வாரத்துல ராணவுக்கும் மஞ்சரிக்கும் ஒரு சண்டை வந்துச்சு பாருங்க. அப்ப ராணவ் ஒரு 10-20 வாட்டி விஷால் பேரை யூஸ் பண்ணியிருப்பார். விஷால் பண்ணும்போது நீங்க சும்மா தானே இருந்தீங்க, விஷாலை நீங்க விட்டீங்களே, விஷால் இந்த மாதிரிலாம் செய்ய சொல்லலையே, நான் விஷால் மாதிரி பண்ணேன், இப்படி ஒரு 15 வாட்டிக்கு மேல விஷாலோட பேரை யூஸ் பண்ணியிருப்பாரு. இவன் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தான், அப்படிதான் பார்த்துட்டு இருந்தான். அந்த 15-16வது தடவைக்கு மேலதான் இவனுக்கு சுயநினைவுக்கே அப்பதான் வராரு தலைவர். இவன் நம்மளை வந்து இது பண்றான்டா, நம்மளை கோத்து விடுறான்டா, நம்ம பேசணும்டான்னு சொல்லிட்டு அப்பதான். அதுவும் எப்படி பேசினாரு தெரியும்ல அவரு, அப்படியே வலிக்காத மாதிரி ரொம்ப நாசுக்கா. உனக்கு அவங்க வந்து உன்னை டார்கெட் பண்றாங்களா, நீ அவங்க கிட்ட பேசு, அதை வச்சுட்டு டார்கெட் பண்றாங்க விஷாலை வச்சு பேசாத, அது நல்லா இல்ல மச்சான் அப்படின்ற மாதிரி தான் பேசினான். ஸோ கொஞ்சம் கூட யாரையும் தன்னுடைய எதிரிகளை எதிர்த்து நின்று பேசி ஒரு வார்த்தை மோதல் கொண்டு வந்து அந்த இடத்த வந்து அவன் ஃபில் பண்றதுக்கு அவனுக்கு தைரியம் கிடையாது.
அது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும். இப்படி ராணுவ கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா ராணுவ ஐஸ் வைக்கிறதுக்கு ராணுவுக்கு வந்து புகழாரம்லாம் பண்ணாப்புல நிறைய. அது ஒரு பக்கம் இருக்கு. இதை சௌந்தர்யா இப்போ வந்து வச்சு நார கிளின்னு கிளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, அது காட்டலை. ஏன்னா முத்துக்குமரன் வாய் சும்மா இருக்காது. நிச்சயமா சௌந்தர்யா எதனா பேசினா பதில் கமெண்ட்ரி வரும். அது வந்து லைவ்ல தான் நமக்கு தெரியும், இன்னும் அது வரல. அடுத்த ஆளு நம்ம தீபக் வந்து இந்த மேனர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் பேசி அவர் பட்ட பாடு, அவருக்கு டைரக்டா இது வரைக்கும் எந்த அஃபெக்டும் ஆகலை. ஆனால் வெளியில மக்கள் அதை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது அவருக்கு தெரியல. அவருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மேனர்ஸ் வச்சு நீங்க விளையாடுங்க, எங்களுக்கு தெரிஞ்ச மேனர்ஸ் வச்சு நாங்க விளையாடுறோம். கரெக்டு தானே? முதல்ல தீபக்கு மேனர்ஸ் எதனா இருக்குதானே எனக்கு தெரியல. என்ன மேனர்ஸ் அவர் ஃபாலோ பண்றாரு? ஒரு பொண்ணு அவ்வளோ அசிங்கமா பேசுறான், பக்கத்துல ஒரு படிச்ச எஜுகேட்டட் மேனா இருந்து நீங்க என்ன சொல்லணும்? இத்தனை கேமரா இருக்கு, இப்படி நீங்க வந்து ஒருத்தவங்களை வந்து பொத்தாம் பொதுவா ஒரு பிராண்ட் பண்ணக்கூடாது, அது தப்பு சொல்லலை. அருண் அவ்வளோ பேச்சு பேசும்போது அவ்வளோ வார்த்தைகள் விடும்போது தப்பு சொல்லலை. ராணவ சொல்லவே இல்லை. ஜெஃப்ரி எத்தனையோ இடங்களை லூஸ் ஸ்டார்ட் பண்ணுறான், ஒரு வார்த்தை சொல்லலை. மேனஸ் அப்பெல்லாம் அவருக்கு தெரியாது. மாரல்ஸ் பற்றிலாம் பேசுவார், ஆனால் அவருக்கு எதனா மாரல் இருக்கான்றது தெரியாது. அவருக்கு என்ன மாரலே இல்லை, அனைவரும் சமம் அப்படிங்கிற மாரலே கிடையாது. சிவகுமார் செக்யூரிட்டி கெட்டப்பில் இருந்தால் ஒரு செக்யூரிட்டி எப்படி என்னை தொடுவேன்? நீ யாரு, நான் யாரு? நான் ஸ்டூடெண்ட், நீ செக்யூரிட்டி, நீ எப்படி என்ன டச் பண்ணலாம் அப்படின்னு பேசுவார். இவருக்கு வந்து அந்த இடத்துல அந்த மாரல்லாம் கிடையாது. தன்னுடைய வசதிக்கு ஏற்ப பேசிக்கிறது. இதே தீபக் உட்கார வச்சுட்டு ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்க, தீபக் உட்கார வச்சுட்டு தீபக் வந்து போய் ரஜினிகாந்தை ஏதோ ஒரு அன்பில் கட்டி பிடிச்சிட்டார். ரஜினி அவர்கள், நீ எல்லாம் என்னை கட்டி பிடிக்கலாமா? நீ யாரு, நான் யாரு? உன் தகுதி என்ன, என் தகுதி என்ன? உன் ஸ்டேட்டஸ் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன? நான் சூப்பர் ஸ்டார், நீ ஆஃப்டர் ஆல் ஒரு சீரியல் நடிகை. நீ என்னை கட்டி பிடிக்கலாமா? வரலாமா? ஃபர்ஸ்ட் என் பக்கத்தில் நீ வரலாமா? என் கண்ணை பார்த்து நீ பேசலாமா அப்படின்னு கேட்டா தீபக்கு எப்படி இருக்கும்? அந்த இடத்துல அவருடைய சுயமரியாதை பாதிக்கப்படும் அல்லவா? அப்போ அந்த மாதிரி தானே ஒரு செக்யூரிட்டிக்கும் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டாஸ்கில் பிக் பாஸ் வீட்டில் ஒரு ஆக்ட்லேயே இப்படி பேசுறீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் இருப்பீங்க, சரிங்களா? இல்லைனா ஒரு இண்டிவிஜுவல் வில்லான்னு வச்சுப்போமே, அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் கிட்ட நீங்கள் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில நீங்கள் பேசுவீங்க? புரியுதுங்களா? எனக்கு அதெல்லாம் வந்து தோணுது எனக்கு மண்டைக்குள்ள. இவர் தீபக்கு அந்த மாதிரியான ஒரு பதிலடி. தீபக்கை கேட்டதுல சிரிக்கிறாங்க அங்கே எல்லாம். இவங்க அன்ஷிதாலாம் பக்கத்தில் சிரிச்சுட்டு ஓடுறாங்க. அந்த மாதிரி ஒன்று நடக்குது. அதுக்கப்புறமா இவர் ரயனு இங்கே பாய்ஸ் டீம்ல இருக்கும்போது சௌந்தர்யாவுக்கு எவ்வளோ பிட்டு போட்டிருப்பான்றதை எல்லாரும் பார்த்தோம். அந்த மாதிரி பிட்டு இந்த மாதிரி பிட்டு இல்லை, வேற மாதிரி பிட்டெல்லாம் போட்டு பார்த்தாரு, சரிங்களா? அப்படிதான் போச்சு, கொஞ்சம் நெஞ்சமா அப்படிதான் போச்சு. ஆனால் திடீர்னு என்னன்னு தெரியல, ரயான் அப்படியே மாறி பாய்ஸ் டீமுக்கு போனதுமே சௌந்தர்யாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போ சௌந்தர்யா திருப்பி ரயானுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நீ வந்து இண்டிவிஜுவலாக எதுவுமே பண்ண மாட்டியா, ஜால்ரா போடுறதுக்கு தான் வந்தியா, கும்பலோட கோயந்தா படுறதுக்கு தான் வந்தியான்ற மாதிரி ரயனுக்கு ஒரு தாக்குதல். ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் வச்சு செய்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன காட்டலைன்னா பதிலுக்கு ஆண்கள் என்ன பேசுகிறாங்கன்றது காட்டல. ஆக மொத்தத்தில் சௌந்தர்யா வந்து ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இனிமே கேம் வந்து எப்படி போக போகுதுன்றது தெரியல. இப்போ சௌந்தர்யாவுக்கு இதன் மூலமா நிச்சயமா ஒரு ஹைப்பு கிடைக்கும். ஹைப்பில் வந்து அவங்க போவாங்க. இப்போ எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து ஜாக்லினும் முத்துக்குமரனும் தான் ஃபயரா இருக்காங்கன்ற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனால் சௌந்தர்யாவை பற்றி பெருசாக யாரும் கன்சிடரே பண்ணலை. விஜய் சேதுபதி அவர்கள் அதை தெரியாமல் பத்திரமா பார்த்துக்கிறாரு. ஏன்னா எல்லா சீசன்லையும் பொதுவாக வந்து ஓட்டிங் ஆர்டர் படி ஒருத்தரை சேவ் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணுவாங்க அவங்க, நமக்கு நல்ல ஓட் பேலன்ஸ் இருக்கு, நமக்கு வந்து நல்ல மக்கள் சப்போர்ட் இருக்குன்ட்டு. இந்த முறை அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. அவர் டைரக்டா எவிக்ஷன் போறதுனால யார் யார் எங்க இருக்காங்கன்றதே அவங்களுக்கு தெரியாம இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க, சரிங்களா? இப்போ இந்த விஷயம் வந்து பயங்கரமா வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் லைவ்ல. இதுக்கப்புறம் தான் அது வரப்போகுது. உங்களுக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுது? விஷாலுக்கு இந்த செருப்படி தேவைதான்னு நான் நினைக்கிறேன். சேம் தீபக் அவர்களுக்கும். தீபக் அவர்கள் அவருக்கு வந்து சில விஷயங்கள் இருக்கு, சிலருக்கு சில விஷயங்கள் இல்லை அப்படின்னா அவர் ஒரு குரல் சொன்னார்ல, அது அவருக்கே பொருந்தும். கட்டுறது கையளவு, கல்லானது உலகளவு. எல்லாரும் எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது, கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கே கைமண் அளவு தான் தெரியணும் போது நீங்கள் கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும், சரியா? அந்த மாதிரி அது வந்து அவருக்கே பொருந்தும். அவர் வந்து அது மாதிரி பேசுறதை அவர் தவிர்க்கணும். போக போக என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இந்த தேர்ட் ப்ரோமோ பற்றின உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆண்களுக்கு தேவைங்க, இந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு பொண்ணு வேணுங்க. இவனுங்க வந்து ஒரு டாஸ்க்லையும் பயங்கரமாக வந்து நெக்கல் அடிக்கிறது, கிண்டல் பண்ணுறது, ஒரு மாதிரி
தாக்கி பேசுறது, ஒரு மாதிரி அந்த மாக் பண்றது, கேலி பண்றது பயங்கரமா பண்றாங்க கேர்ள்ஸை. இங்க இருந்து ஒருத்தவங்க திருப்பி கொடுக்கணும்ல, அதை சௌந்தர்யா இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.